ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளாம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனித மனதிற்கு அப்பாற்பட்டு இறைவனால் வைக்கப்பட்ட பல நிர்வாக இரகசியங்களை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த உடம்பை, ஒவ்வொரு மானிட உடம்பையும் தனித்தனியே காவல் காப்பதற்கு பிரம்மனாதி ஐவர்களை இறைவன் நியமித்திருக்கிறார். அந்த உடலுக்கு மேலே, சிரசுக்கு மேல் ஒரு அடி உயரத்தில் அந்த ஞான தலைவனாகிய இறைவன் முழு ஆற்றலுடன் ஒவ்வொரு மனித உடலுக்கும், ஒவ்வொரு ஓனுடலுக்கும் மேலே விளங்குகிறார். உடம்புக்கு உள்ளேயும் வெளியுமாக இந்த பஞ்சருத்திரருடைய காவல் அமைகிறது. இந்த ஓன் உடம்பை காவல் காக்கிற அதே நேரத்தில் புறத்தேயும் அதிகமான கட்டுக்காவல்கள் இருக்கிறது. இந்த ஓன் உடம்பு கொடுக்கப்பட்டதே வினைப்பயனை அனுபவித்து இந்த உலகில் படிக்க வேண்டிய பாடங்களை படித்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அவ்வாறு வந்த நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகிற ஜீவாத்மாக்கள் மிக குறைவு. வந்துவிட்ட மிகப்பெரிய மாயையும் மயக்கமும் கவர்ச்சியும் நிறைந்த இந்த மண்ணுலக ஈர்ப்பில் கட்டுப்பட்டு கிடக்கிற ஆன்ம கோடிகள் கணக்கில்லாதவை. மானிடர்கள் மட்டுமல்ல, பல பல உயிரினங்கள் அனைத்தும் இந்த இறைவனால் வைக்கப்பட்ட இந்த மாய மோக கவர்ச்சி நிரம்பிய இந்த பிரபஞ்ச மயக்கத்தில் முற்றிலுமாக அமிழ்ந்து அனைத்தையும் மறந்து வந்துவிட்ட உலகை மட்டுமே பார்க்கின்ற ஒருபுற பார்வையோடு வாழ்கிறவர்கள் மிகுதி. அவ்வாறு இருக்கிற காரணத்தால் இந்த உடம்பை காவல் காப்பதற்கு அகக்காவல், புறக்காவல் என்று இறைவன் பல நிலைகளில் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தனித்தனியே தங்களது வினைப்பயனை அனுபவிப்பதற்கு இந்த மண்ணுக்கு வருகிறார்கள். இதில் ஒருவருக்கொருவர் முந்திய பிறவியின் தொடர்புகளால் இணைக்கப்படுகிறார்கள். அதன் மூலம் நன்மை தீமைகள் நடக்கிறது, சுகதுக்கங்கள் வருகிறது, ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது. அனைத்தும் இந்த பூர்வ பிறவியினுடைய தொடர்பால் இயற்கை என்றாலும் சரி, மனிதர்கள் என்றாலும் சரி, உயிர்கள் என்றாலும் சரி, இவை அனைத்தும் பூர்வ பிறவிகளின் தொடர்பால் அமைவது. பெற்றோர்களிலிருந்து உடன்பிறந்தோர், சுற்றத்தார்கள், மனைவி, மக்கள், இப்படி அனைவருமே முந்திய பிறவியின் தொடர்பால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இணைக்கப்பட்ட அனைவருமே எளிதில் உடைந்து போகிற மண்கலம் போன்ற இந்த உடம்பை சுமந்து கொண்டு வாழ்கிறவர்கள்தான். இந்த மண்கலம் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம். இது உடையாமல் காப்பதற்கு இறைவன் பல கட்டுக்காவல்களை வைத்திருக்கிறார். அதில் இந்த அகக்காவல் என்பதை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம்.
புறக்காவல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த புறக்காவல் இந்த மானிட உடலையும் காக்கிறது. இந்த மனிதர்கள், விலங்குகள் வசிக்கிற பகுதிகளையும் காக்கிறது. இவையெல்லாம் மிக மர்மங்கள் நிறைந்தது. தனியே அதை பற்றி ஆய்வு செய்தாலன்றி அந்த மனதிற்கு இந்த ரகசியங்கள் எளிதில் விளங்காது. அப்படி ஒரு பிரம்மன் இருக்கிறார் என்றால் பிரம்மனுக்கு கீழே பல காவலர்கள் இருப்பார்கள். விஷ்ணு இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழ் பல காவலர்கள். இப்படி 5 ருத்ரர்களுக்கும் பல பல கண்ணுக்கு தெரியாத காவல்கள். இவை அனைத்துமே கண்ணுக்கு தெரியாத கட்டுக்காவல்கள். மனிதர்கள் ஊனக்கண்ணால் பார்ப்பதும் இந்த பஞ்ச புலன்களால் கேட்பதும் மிக மிக குறைவு. கண்ணுக்கு தெரியாமலும் செவிக்கு எட்டாமலும் புலன்களுக்கு அப்பாற்பட்டும் விளங்குகிற சக்திகளே மிக மிக அதிகம். அதனால் இதுபோன்ற விசித்திரமான விஷயங்களை எடுத்து சொல்லுகிற நிலையில் அந்த செய்திகளின் மனிதர்களுக்கு நம்பிக்கை வருவது தடைப்படுகிறது. சந்தேகங்கள் எழுகிறது. காரணம் என்னவென்றால் அது இறைவனால் வைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. மறைப்பு என்ற மிகப்பெரிய திரை இந்த உண்மைகளை மறைக்கிறது. இந்த உண்மைகளை கண்டு உணர்ந்த ஞானிகள், மெய்யறிவாளர்கள், தீர்க்கதரிசிகள் அங்கங்கே பல காலகட்டங்களில் இவற்றை கூறி சென்றிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த எதிர்கால கணிப்புகள். என்ன நடக்கும், அடுத்து உலக இயக்கம் எப்படி இருக்கும், இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றங்கள் வரும் என்பதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்ட இரகசியங்களில் ஒரு சிறிய மேகம் விலகுகிற போது தெரிகின்ற சூரிய வெளிச்சத்திற்கு நிகரானது. இதை வைத்து நாடெங்கிலும் பலர் சொல்லுகிறார்கள். அவைகள் நடக்கிறது, சில நடக்காமல் போகிறது. காரணம் இறைவன் அனைத்தையும் அறியும்படி வைக்கவில்லை. இப்போது இந்த புறக்காவல் ஒவ்வொரு மானிட உடலையும் காப்பது, அந்த வினைப்பயன் தீரும் வரை அந்த உடலை காவல் காப்பதற்கு பலவிதமான கட்டுக்காவல்கள் இருக்கிறது. அதில் இந்த அகக்காவல்கள் இவ்விதமாக இருந்தாலும் புறத்தேயும் இவர்களுடைய காவல் தொடர்கிறது. அவ்வாறு இந்த பஞ்ச ருத்திரர்களும் இந்த மானிட உடலுக்கு வெளியே இந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த உறங்குகின்ற நேரத்திலும் இந்த காவல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான யோகி, அவர் இரவில் நித்திரை செய்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் விழித்து கொண்ட அவருடைய சீடர்களில் சிலர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த யோகியினுடைய உடம்பை சுற்றி ஒரு 4-5 நபர்கள் இருப்பதை பார்த்து விட்டார்கள். இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில், இவர் உறங்குகிறார், இந்த மிகச்சிறந்த தலை சிறந்த யோகி. ஆனால் 4-5 பேர் அதற்கு காவலாக இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுடைய சீடர்கள். இவர்களுக்கும் அந்த ஞான திருஷ்டி இருந்த காரணத்தால் இதை இவர்கள் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு மறுநாள் அவரிடம் இதை கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பார்த்து விட்டீர்களா, உங்கள் கண்களுக்கு தெரிந்ததா என்று கேட்டு அதனுடைய விளக்கத்தை அவர் கூறினார். எல்லா மானிடர்களுக்கும் இந்த காவல் இருக்கிறது. நாம் உறங்கிவிட்டாலும் இறைவனுடைய நிர்வாகம் இந்த உடம்பை காவல் காக்கிறது. அது அனைவருக்கும் நடக்கிறது, கண்களுக்கு தெரியாமல். இது உங்களுக்கு இறைவனால் விளக்கப்பட்டது என்று அவர் விளக்கத்தை கூறினார். இது நடந்த செய்தி. இதுபோல் பல சம்பவங்கள் இருக்கிறது. நம்மால் பார்க்கப்பட்டவைகளும் கேட்கப்பட்டவைகளும் உண்டு. அப்போது இந்த புறத்தே நாம் உறங்கினாலும் இந்த காவல் தொடர்கிறது.
அது தவிர இந்த ஒரு தனி மனிதன் என்று வைத்து கொண்டால் இவன் எங்கெங்கு சென்றாலும் இந்த காவல் இவனோடு போய்க்கொண்டே இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த காவலுக்கு தடை என்பது இல்லை. அவ்வாறு கண்ணும் கருத்துமாக இறைவன் இந்த உடம்பை கொடுத்து ஜீவான்மாவுக்கு ஒரு குடில், ஒரு மண்குடிசையை கொடுக்கிறார். அந்த மண்குடிசை மிக மிக பலவீனமானது, மண்ணால் செய்யப்பட்டது. கருப்பை சூளையில் அது வெந்து வெளியே வந்திருக்கிறது. உள்ளே இரத்தத்தையும் நரம்பு எலும்புகளையும் வைத்து மேலே தோலால் சுவரை வைத்து ஒரு மிக மிக பலமிழந்த நிலையில் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டு மானிட ஜீவிதம் நடக்கிறது. தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம்பெறிந்தால் வேலால் கிரிதுளைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். இந்த சுவர் எதனால் வைத்திருக்கிறது? சுவர் தோலால் சுவர் வைத்து. சுவருக்குள்ளே செங்கல் இருக்கிறது, கல் இருக்கிறது. வெளியே பூச்சி இருப்பது போல் இந்த தோலால் இவை கட்டப்பட்டிருக்கிறது. தோல் பையுள் நின்று தொழில் அற செய்தோட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கோடு என்று திருமந்திரம் கூறுகிறது. இந்த தோல் பை எவ்வளவு அனித்தியமான ஒரு காகித பை என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த காகித பைக்குள் வாழ்கிற இந்த ஜீவனுடைய மனம் அறியாமை வசப்பட்டு கல்லினும் வலிய நெஞ்சம் என்று கூறுவார். இது கல்லை விட வலிமையானது என்னுடைய தேகம் என்று அகங்காரத்தால் இது எந்நாளும் இதுபோல வலிமையோடையே இருக்கும், என்ன செய்தாலும் இது தாங்கும் என்று அறியாமையால் மனித மனம் எண்ணுகிறது. ஆனால் இதில் எவ்வளவு பலம் குறைந்தது என்பதை சிந்தித்தால் தெரிய வரும். மருத்துவர்கள் ஓரளவு அறிய முடியும். ஆனால் பொம்மைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. அது தன்னை மறந்து ஆடினாலும் இந்த கூட்டுக்குள் அது வாழுகின்ற காலத்தை நிர்ணயித்தது இறைவன். ஆகவே இது இந்த கட்டு கொலையாமல் காப்பாற்றி வருவதற்கு இத்தனை காவல்களும் இருக்கிறது. இப்படி இந்த தோல் பை, தோலால் சுவர் வைத்த இந்த உடம்பு, அந்த தோல் சற்று கிழிந்தால் அதில் உள்ள நரம்புகள் அறுபட்டால் உள்ளே இருக்கிற உதிரங்கள் வெளியே ஓடிச் சென்று இந்த சரீரம் அழிந்து போகும். இப்படி இந்த சரீரம் மண்கலம் உடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த நிலையில் மனிதன் தேகத்தை மறந்து விடுகிறார். தேகத்தைக்காகவே வாழ்கிறான். தேகத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான். ஆனால் தேகத்தை, அதனுடைய பலம் பலகீனத்தை மறந்து விடுவது மனித மனதினுடைய இயற்கை. அது இறைவனால் வைக்கப்பட்டது. தேகம் தேகி என்று கூறுவார்கள். தேகம், தேகத்துக்குள் இருக்கிற ஜீவனை தேகி என்று கூறுவார்கள். தன்னை எப்போது தேகி என்று அறிகிறானோ அப்போதுதான் இந்த உடம்பை என்னுடைய தேகம் என்று அவன் அறிகிறான். அந்த தேகம் வேறு என்று அறிந்தவுடன் இந்த உடல் நமக்கு அந்நியமானது, தற்காலிகமாக நாம் குடியிருக்கிற ஒரு மண்குடில் என்ற உண்மை அந்த மனதுக்கு விளங்குகிறது. அந்த நிலை வரும்போதுதான் இந்த உடல் எவ்வளவு ஒரு பலகீனமானது என்ற உண்மை தெரிய வரும். அதுவரையில் இவர்கள் செயல்களை இது இப்படியே இருக்கும் என்று தன்னுடைய வேலைகளில் மிக மிக அக்கறையாக இருப்பார்கள். பல பல நாடுகளோடு தொடர்பு கொள்வார்கள். வியாபாரங்கள், வர்த்தகங்கள், கொடுக்கல் என்ன வாங்கல் என்ன, பல பல செயல்கள் இந்த உடல் உணர்வை மறந்து தற்காலிகமான மண்குடிசை, இது ஒரு தோல் பை, இது ஒரு காயப்பை, இங்கு மிக மிக பலகீனமான ஒரு வீடுதான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து நெடுங்காலம் இங்கே இருந்துவிடப் போகிறோம் என்றும் இந்த உடல் வலிமையாக எப்போதும் சாஸ்வதமாக இருக்கும் என்ற உணர்வோடும் வாழ்வதே அறியாமை.
அதுவே இருள். அவ்வாறு இந்த மானிடன் இருக்கிற காரணத்தால் இறைவன் புறக்காவலுக்கும் பல சக்திகளை நியமிக்கிறார். அவர்கள் இந்த உடம்புக்கு கேடு வராமல் பார்க்கிறார்கள். வெளியே பல துன்பங்கள் வரலாம், இயற்கையால் வரலாம், கிருமிகளால் பல நோய்கள் வரலாம், கூர்மையான ஆயுதங்கள், விபத்து, கண்டங்கள் என்று பல விதங்களில் இந்த உடல் மண்குடிசை, இந்த தோல்பை உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த இறைவனுடைய காவல் அடுக்குகள் எப்படி இருக்கிறது என்றால், நம் நாட்டில் அந்த காலம் தொட்டு ஒரு மனிதன் கூட்டமாக வசிப்பவர்கள் மனிதர்கள். ஒரு கிராமம் என்று வந்தால் கிராம காவல் தெய்வம் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அதன் பிறகு அந்த கிராமத்தினுடைய எல்லைகள் 4 எல்லைகளுக்கும் எல்லை காவல் என்று வைத்திருப்பார்கள். அதை எல்லை சாமி என்று குறிப்பிடுகிறார்கள். இவற்றினுடைய அடிப்படை தெரியாத காரணத்தால் இவையெல்லாம் கேலிக்குரிய விஷயங்களாக இடைப்பட்ட காலங்களில் பேசப்பட்டது, இன்றும் பேசப்படுகிறது. அந்த எல்லை காவல் முடிந்த பிறகு இந்த மனிதன் வசிக்கிற வீட்டிற்கு ஒரு மனை, அந்த மனைக்கு கிரக தேவதை என்று சொல்வார்கள். அந்த கிரக தேவதை கிரகலட்சுமி என்றும் அதை சொல்வதுண்டு. அவர் வசிக்கிற அந்த செங்கல்களால் கட்டப்பட்ட, மண்ணால் கட்டப்பட்ட வீடு, அரசருடைய கோட்டை என்று எதுவாக இருந்தாலும் அதற்கென்று தனி காவல் இருக்கிறது. அதன் பிறகு இந்த ஊனுடலுக்கு புறக்காவலும் இருக்கிறது, அகக்காவலும் இருக்கிறது. இத்தனை கட்டுக்காவல்களும் இந்த பலம் இழந்த, பலம் குறைந்த இந்த மண்பாண்டத்திற்கு, மண்கலம் போன்ற இந்த உடம்புக்கு இறைவன் வைத்திருக்கிறார். இவையெல்லாம் இப்போது இங்குதான் நடந்ததா என்றால், இது இதிகாச காலங்களிலும் கூட இலங்கை லங்காபுரி கோட்டைக்கு ராவணன் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர தேவதை, பெண் தேவதையை காவல் வைத்ததாக இராமாயணத்தில் குறிப்புகள் இருக்கிறது. அது எவராலும் வெல்லப்பட முடியாத ஆற்றல் நிரம்பிய அது ஒரு பெண் தெய்வம். அந்த கோட்டை காவல், அந்த கோட்டை காவல் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய வெல்ல முடியாத அசுர சக்தி இருக்கிறது என்று பல நிலைகளில் அதை பற்றி விவாதித்து, இவன் இரவா வரம் பெற்றிருக்கிறான், இது எப்படி இந்த தெய்வத்தை தாண்டி இவனுடைய கோட்டைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்று எண்ணிய போது இறைவன் எல்லாவற்றுக்கும் ஒரு விடையையும் வைத்திருப்பார், ஒரு கேள்வியையும் வைத்திருப்பார். இரண்டையும் செய்பவர் அந்த இறைவன். அப்போது இந்த தேவதைக்கு ஆற்றல்களை வழங்கும் போதே, இந்த இலங்கையை நெடுங்காலம் பல யுகங்கள் நீ காவல் காத்து வருவாய், இதற்கு முடிவு காலம் எப்போது வரும் என்றால் உன்னை எவராலும் வெல்ல முடியாது என்று ஒரு வானரத்தால் நீ தாக்கப்படுகிறாயோ அன்று உனக்கும் முடிவு காலம் வரும், இந்த இலங்காபுரி கோட்டைக்கும் அழிவு காலம் வரும் என்று இறைவன் அதற்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்கிறார். இந்த செய்தி இராமாயணத்தில் இருக்கிறது. இலங்கைக்கு சென்ற அந்த ஆஞ்சநேய பிரபு கடலை தாண்டும் போது விஸ்வரூபம் எடுத்த பின்னால் அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த மதில் சுவர்களில் ஒரு சிறிய வானரமாக அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது இந்த கோட்டை காவல் தெய்வம் அவரை மறிக்கிறது. மறித்தவுடன் இவர் அளப்பரிய சக்தி படைத்தவர், வாயுபுத்திரன். வாயு என்பது காற்று, காற்றினுடைய பலத்தை நாம் அறிவோம். சூறாவளி காற்றில் மிகப்பெரிய மரங்கள், கட்டடங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது, கடல் அலைகள் பொங்குகிறது. வாயுவினுடைய சீற்றம் இருந்தால் அதை எவரும் தடுக்க முடியாது. ஆகவே வாயுபுத்திரன் என்று அனுமனை கூறினார்கள். பஞ்சபூதங்களும் பலம் நிறைந்தவை.
அதில் இந்த வாயு மிக எந்த ஒரு பஞ்சபூத சக்தியும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் ஒன்றை விட ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்தது. எதுவுமே இல்லாமல் வாழ முடியாது. அதில் இந்த வாயு பகவான் மிகப்பெரிய பலசாலி என்று வாயுபுத்திரன் என்று கூறினார்கள். அவ்வாறு அந்த தேவதையை, மரித்த தேவதை இந்த அனுமனால் அடிக்கப்பட்டு நிலை குலைந்த போது அந்த தேவதை கூறியது, அவ்வளவுதான் முடிந்தது, என் வாழ்வும் முடிந்தது, இலங்காபுரி கோட்டையும் அழியப் போகிறது என்று கூறியதாக இராமாயணத்தில் செய்திகள் இருக்கிறது. ஆகவே அரசர்களும் கூட பிற்காலங்களில் கோட்டை காவல் என்று வைத்திருப்பார்கள். அந்த கோட்டை மதில் காவல் தனியாக, தேவதா சக்திகள் இவை அனைத்தும் தேவதை என்ற நிலையில் வரும். தேவதை, தெய்வம் என்பது 2 பிரிவாக பிரித்துத்தான் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பீஜம் உலகில் பெருந்தெய்வமானது என்று திருமந்திரம் கூறுகிறது. பல பல வடிவங்களை தாங்குகிற அந்த இறைவன் பெருந்தெய்வம் என்று அளப்பிலா சக்தியோடு இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய சக்திகளை குறைத்து மானிட நிர்வாகத்திற்காக பல பல நிலைகளில் வழங்கியிருக்கிறார். அதில் நல்லவை கெட்டவை என்றெல்லாம் மானிடர்கள் பிரிக்கிறார்கள். அனைத்தும் இறைவனுடைய நிர்வாக ஒழுங்குக்குள் தான் வருகிறது. அப்படி இந்த மன்னர்கள் காலத்தில் அந்த கோட்டை காவல், அந்த மதில் காவல், கோட்டைக்கு உள்ளும் காவல்கள் வைத்து, அதற்குள்ளும் தேவதைகளை வைத்து, தெய்வங்களை வைத்து வணங்குவது என்பது அக்காலம் தொட்டு இருந்து வருகிற மரபு. இன்றும் விஷயம் தெரிந்த பலர் இது போன்ற காவல்களை அவர்களாகவே வைக்கிறார்கள். மனிதர்கள் வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லாமல் இறைவனே வைத்திருக்கிறார். அந்த விதி முடியும் வரை இவன் உடல் காவல் காக்கப்படும். இவன் நித்திரையில் இருக்கலாம், மது போதையில் கூட உறங்கலாம். ஆனால் காவல் இருந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், இவன் வினைப்பயன் முடியும் முன்பாக இந்த உயிர் இவன் உடலை விட்டு போய்விடக்கூடாது. அந்த அக்கறை இந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அனுப்பி வைத்த இறைவனுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனால் தாயின் மடியில் குழந்தை கவலையற்று நித்திரை கொள்வது போல பூமண்டலத்தில் மானிடர்களால் வாழ முடிகிறது. நிம்மதியாக உறங்கச் செல்கிறார்கள். அந்த உடம்பை விட்டு உயிர் போகாமல் காப்பாற்றுவது அவர் யார் அனுப்பினாரோ அவருடைய கடமையாகிறது. ஆகவே இவன் எந்த நிலையில் உறங்கினாலும், எத்தனை விதமான செயல்களை செய்து இந்த உடம்புக்கு கேடுகளை தேடிக்கொண்டாலும், உடம்பை அழித்து விட வேண்டும் என்று தற்கொலைக்கு முயன்றாலும், அந்த காலம் இல்லாவிட்டால் அப்போது ஒரு நபரை அனுப்பி ஏதேனும் ஒரு ரூபத்தில் அந்த உயிர் போகாமல் தடுப்பதும் இந்த இறைவனுடைய நிர்வாக ஒழுங்கு. அந்த நிர்வாகத்தினர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார். அதனால் இவ்வாறு பல தெய்வங்கள், தேவதைகள், தெய்வம் என்பது மிகப்பெரிய ஆற்றல். தேவதை என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நன்மை தீமைகளை இரண்டையும், துஷ்டர்களை தண்டிப்பதும் நல்லவர்களுக்கு காவல் புரிவதுமாக பல சக்திகளை இறைவன் வைத்திருக்கிறார். அதில் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஒன்று உயர்வு, ஒன்று தாழ்வு என்று எந்த சுதந்திரமும் இல்லாத மனிதன் எதையும் நிர்ணயித்து இந்த இறைவனுடைய நிர்வாகத்தை, இறைவனுடைய படைப்பு ரகசியங்களில் நாம் எதுவும் கூறிவிட முடியாது. காரணம், அனைத்தும் அறிந்தவன், அனைத்தும் உணர்ந்தவன், அனைத்து ஆற்றல்களுக்கும் இருப்பிடமாக இருக்கின்ற அந்த எல்லையில்லாத பரம்பொருள் ஒன்றே ஏன் எதற்கு என்று அறியும் நிலை பெற்றது. நம்முடைய மானிட அறிவு ஒரு எல்லைக்கு அப்பால் அது தொழில்படாது. அதனால் நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிட முடியாது. நம்ம எல்லாம் படைத்து காத்து அழிக்கிற வேலைகளை செய்கிறவருக்கு இல்லாத ஒரு மதிநுட்பம் மானிடர்களுக்கு வந்துவிட்டது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நமக்கு உள்ள சுதந்திரம் மிக மிக குறைவு. நம்முடைய உடலே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய இருதயம் நம்முடைய வசத்தில் இல்லை. நாம் மூச்சு விடுவது நம்முடைய விருப்பத்தில் இல்லை. முதல் மூச்சை விட்டதிலிருந்து
ஒரு முழு ஆயுள் முழுவதும் மூச்சு விட்டுக்கொண்டே இருப்பதும், இடைவெளியிலே 20 வயதில் போவதும், 40 வயதில் போவதும், 60 வயதில் போவதும், எதுவுமே இப்ப நமக்கு தெரியாது. நம்முடைய வசத்தில் இல்லை. ஓட்ட உணவு எப்படி செரிமானமாகிறது, ரத்தமாகிறது, அது மிகப்பெரிய தொழிற்சாலை. அத்தனை உறுப்புகளையும் ஒரு தொழிற்சாலை போல இந்த மண்பாண்டம் போன்ற இந்த உடம்பிலே 1½ அடி, 1 அடி உயர குழந்தையாக இருந்து 6 அடி உயர மனிதனாக வரும் வரை அந்த உடம்பை வளரச் செய்து காப்பாற்றி அனைத்து வேலைகளையும் செய்பவர் வேறு ஒருவர். ஆனால் இந்த மனித மனங்கள் கண்ணில் தெரிகிற காட்சிகள் மிக மிக சொற்பமான காட்சிகள். அதற்கு விளக்கம் தேடி இவர்களே விவாதித்து, இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும் என்று விவாதித்து மனம் சோர்ந்து ஒரு எல்லையில் நின்று விடுகிறார். எந்த முடிவையும் நாம் எட்டிவிட முடியாது. அதுபோல இந்த காவல்கள் வைத்திருக்கிற இந்த தேவதைகள் மானிடனுக்கு பல தொல்லைகள் வரலாம். பொதுவாக இந்த பலி ஏற்பது என்பது அதுவும் இருக்கிறது. ஒலியெழ உரத்த சப்தத்தோடு வரும் பூதப் பிரேதங்கள் பலிகொள் ராக்கதப்பேய் பலகணத்து எவையானாலும் என்று பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார். ஒலியெழ உரத்த சப்தத்தோடு வரும் பூதப் பிரேதங்கள் பலிகொள் ராக்கதப்பேய் பலகணத்து எவையானாலும் கிளிகொள என்னிடம் வரும்போது இறைவனுடைய அயில்வேல் என்னை காக்க என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். வலியுள மந்திர தந்திரம் கெடுபரர் செய்யும் சூன்யம் என்றெல்லாம் கூறுகிறார். அப்போது இந்த மந்திர தந்திரங்கள் இருக்கிறது, இந்த சூன்யங்கள் இருக்கிறது, இந்த பலி கொள்வது கொடுப்பது என்பதும் அன்று தொட்டு இருக்கிறது. அதற்கு காரண காரியங்களெல்லாம் இருக்கிறது. பலி கொடுப்பது என்பது எங்குமே இருப்பது இந்த இரத்தம், எலும்பு, சதை, இதுதான் இருக்கிறது. மானிட சரீரத்தை இந்த மாமிச உடம்பை விட்டு வாழ்கிறவர்கள் கணக்கில்லாதவர்கள். அவர்கள் வேறு வேறு உடம்பில் வாழும்போது ஒரு பொருளினுடைய கழிவு, இப்போ தாவரங்கள் மனிதனுக்கு உணவாகிறது. இந்த மானிட இரத்தத்தை குடிப்பதற்கும் அதற்கான தகுதி பெற்ற நிலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இது போன்ற ஞானிகளுடைய வாக்கினால் நாம் அறிய முடிகிறது. ஒலியெழ உரத்த சப்தத்தோடு வரும் பூதப் பிரேதங்கள் பலிகொள் ராட்சச பேய், அந்த அசுர பேய் பலி கொள்ளக்கூடியவை, இரத்தத்தை புசிக்கிறவை, இவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று மனிதர்கள் பயந்து விடக்கூடாது என்று அந்த தெளிவை தருவது அவசியம். ஆனால் இல்லை என்று மறுப்பதற்கில்லை. அனைத்துமே மனிதர்களால் அறிந்துவிட முடியவில்லை. ஏதோ ஒரு கருப்பொருள் இருக்கிறது, அதன் தொடர்பாக பல கதைகள், இணைப்புகள் சேர்ந்து பின்னால் வந்திருக்கலாம். ஆனால் அந்த அடிப்படை கருப்பொருள் இல்லை என்று மறுப்பதற்கில்லை. அது மானிட நிலையில் இவற்றை கட்டுப்படுத்தும் வழிகளைத்தான் அந்த பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார். இவையெல்லாம் இறை நிர்வாகத்தில் வைக்கப்பட்ட சக்திகள். இவை ஊழ்வினையால் இவை என்னை தாக்க வருமானால் அந்த நிலையில் அந்த கை அயில்வேல் என்னை காக்க, கவ்வுடை சூரசண்டன் கை அயில்வேல் காக்க காக்க என்று இறைவனிடம் விண்ணப்பித்து அந்த துன்பங்களை மாற்றும் உபாயங்களை நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த தேவதா சக்திகளில் ஒலியெழ உரத்த சப்தத்தோடு வருகிற பூதப் பிரேதங்கள் இருக்கிறது, பைசாச உபத்திரவங்கள் இருக்கிறது, பலிகுள் தேவதைகளும் இருக்கிறது. பல அரண்மனை கட்டடங்கள், பல ஆலயங்கள் கட்டும்போது பல உயிர்கள், மானிட உடல்கள் இயற்கையாகவே இறந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத இது போன்ற ஆவல் நிறைந்த இது போன்ற பூத பிரேத பைசாச கணங்களுக்கு பலிகளை கொடுக்கிற வழக்கமும் இருந்திருக்கிறது. அது கேட்டு எடுப்பதற்கு முன்னால் நாமே கொடுத்து அதை திருப்திப்படுத்தி விடுவது என்கிற வழக்கமும் நம் நாட்டில் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. அது பல அணைக்கட்டுகள், மிகப்பெரிய மாளிகைகள், கோட்டைகள், இவைகள் கட்டும் முன்பாக இந்த பலி கொடுத்தல் என்கிற செயல்
நடந்திருக்கிறது. யுத்தங்கள் ஆரம்பிக்கும் முன்னால் களபலி என்று அதற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பல தற்கால அரசர்கள் தொடங்கி இதிகாச காலத்திலும் கூட இந்த களபலி கொடுக்கப்பட்டது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. மகாபாரதத்தில் அவ்வாறு களபலி கொடுக்கப்பட்டது. இந்த அராவான் என்கிற அந்த நபரை களபலியாக கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்தில் வைத்த பல ரகசியங்கள். ஒன்று ஒன்றுக்கு உணவாகிறது. அற்புதமாக தன்னுடைய உடலை நேசித்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் ஒரு சாதுவிலும் சாதுவாக வாழ்கின்ற மான் சிறுத்தைக்கும் புலிக்கும் சிங்கத்திற்கும் ஓநாய்களுக்கும் நரிக்கும் உணவாகி விடுகிறது. நம்முடைய பார்வையில் அழகு நிரம்பிய மான், கள்ளம் கபடமில்லாமல் அந்த கண்கள், அந்த மானுடைய வெளிகள் நிர்மலமாக இருக்கிறது. மான்மறித் அணைய நோக்கி மடந்தைமார் மதிக்கும் இந்த மானிடப் பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். ஓன்மிசை உதிரக்குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம். அப்போதும் ஞானிகள் அனைவரும் ஒரே கருத்தைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இவற்றை ஆழமாக சிந்திக்காதது நம்முடைய குறை. எவருமே இந்த கண்ணால் காண்கின்ற உலகை மட்டும் சொல்லவில்லை. இது ஞானம் என்று எவரும் கூறவில்லை. இந்த ஞானமும் தேவை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஞானம் வேறு இருக்கிறது. இது வாடகைக்கு வந்த ஒரு வீட்டை தன்னுடைய வீடாக பாவித்து கொள்ளக்கூடிய ஒரு அறியாமை. அதுதான் உலகியல் வாழ்வில் பலருக்கு இருக்கிற ஒரு அனுபவம். பலருடைய மனமும் அவ்வாறே இயங்குகிறது. இயங்குகிற காரணத்தால் தான் பலவிதமான பிரச்சனைகளும் வழக்கு வியாஜ்யங்களும் பல தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்படுகிறது. அது இறைவன் இந்த நாடக கதை தொடர வேண்டும் என்று வைத்த ஒரு செயல். ஆகவே அதை யாராலும் முற்றிலும் மாற்றிவிடவும் முடியாது, நிறுத்திவிடவும் முடியாது. அது போகிற போக்கில் போய்கொண்டுதான் இருக்கும். அதை அனைத்துக்கும் கட்டுக்காவல் இருக்கிறது. ஆகவே காவல் ஒன்று இருக்கிறது. காவலன் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வு வந்த பிறகு நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதே இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்த ஞானிகள் மௌனமாகி விடுகிறார்கள். அது மௌனம் ஒன்றுதான் வழி. எதற்கும் நம்மால் ஒன்றும் செய்ய வழியில்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருப்பதே இறுதி நிலையாக வந்துவிடும். அவ்வாறு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கூறும்போது ஓன்மிசை உதிரக்குப்பை, ஊனுக்கு மேல் உதிர குப்பைக்கு மேல் ஊன், ஒரு பொருள் இல்லாத மாயம். யோசித்து பார்த்தால் ஒன்றும் இல்லாத மாயம். ஆனால் இதை எத்தனை கவர்ச்சிகரமாக இந்த இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார். ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இருவர் மண் சேர்க்க ஒருவர் வனைய ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை, அது பார்ப்பதற்கு மிக மிக அழகாக கவர்ச்சியாக ரசிக்கத்தக்க விதமாக இருந்தாலும் உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே என்று சித்தர்கள் கூறுவது போல சுந்தரமூர்த்தி நாயனார் ஓன்மிசை உதிரக்குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம் என்று கூறிவிட்டு அவர் கூறிய உதாரணங்கள் இளம் வயதுடைய பெண்கள் மான் மறித்து அணைய நோக்கி மடந்தைமார் மதிக்கும் இந்த மானிடப் பிறவி. இந்த ஒரு வனத்திலே செல்கின்ற ஒரு இளமான் திடீரென்று ஒரு மனிதனை பார்த்தவுடன் மருண்டு திரண்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்து அப்படி நிற்கும். அது கள்ளம் கபடம் சூதுவாது வஞ்சனை என்று எதுவுமே இல்லாமல் ஒரு மருண்ட பார்வையால் பார்க்கிற நிலையில் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மானிட உடல் எடுத்த இளம் பெண்களை அவ்வாறு கூறுகிறார். மான் மறித்தனைய நோக்கி, மறிக்கப்பட்ட மான் திடீரென்று திகைப்பில் ஆழ்ந்து வெளிகள் விரிய ஒரு நிர்மலமாக பார்க்கின்ற அளவு தேஜஸும் அந்த
வசீகரமும் பொருந்திய பெண்கள் மதிக்கின்ற இந்த மானிடப் பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்று அவர் அது ஞான நிலைக்கு செல்லுகிறார். அவ்வாறு அழகு ததும்பிய அந்த மான்கள் பல விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தது. அந்த விலங்குகளை வெல்வது கொல்வது அரசர்களுக்கு வீரமாக மாற்றப்படுகிறது. வேங்கையை வெல்லுதல், புலித்தோலை அரண்மனைகளிலே வைத்தல், மான் கொம்புகளை வைத்தல், சிங்கத்தை வேட்டையாடுதல் என்று ஒன்றுக்கு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த இறைவனுடைய நிர்வாகிகள், இறைவனுடைய ஆணைப்படி. இதில் ஒன்றுக்கு உணவு, ஒன்றினுடைய உயிர், ஒன்றனுடைய உடல், ஒன்றுக்கு உணவு. இப்படித்தான் இந்த மானிட வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தையே பல கிருமிகள் உள்ளே இருந்துதான் உண்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த கேன்சர் என்று கரையான் உள்ளே இருந்து அரிப்பது போல அரித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. கிருமி கிண்டும் கிழங்கஞ்சருமி. ஞானிகள் சொல்லாத விஷயங்களே இல்லை. ஓயா நோய்க்கிடம் ஓடும் மரக்கலம். இந்த மரக்கலம் ஓயாத நோய் என்ற சரக்கை ஏற்றி கொண்டு ஓடுகிற மரக்கலம். ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். காசில் பணத்தில் சுழலும் காற்றாடி. அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் என்று இந்த உடம்புக்கு பல நிலைகளை சொல்லும்போது, ஓயா நோய்க்கிடம் ஓடும் மரக்கலம். நோய் என்ற சரக்கை சுமந்து கொண்டு இந்த மரக்கலம் உடம்பு, மண்ணால் ஆகிய உடம்பு இந்த சம்சார கடலிலே செல்லுகிறது. ஆகவே இதில் இந்த தேவதா சக்திகள் பலிகொள்ளுதல் என்பது இறைவனுடைய நிர்வாக வசதிகளில் ஒன்றுக்கு ஒன்று உணவு நம் கண்ணால் பார்க்கிறோம். அவற்றை கண்ணால் பார்க்க முடியவில்லை. அது எந்த நிலையில் உண்கிறது, எந்த நிலையில் எடுக்கிறது என்பது ஞான திருஷ்டி உடையவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அந்த உடல் நீங்கியவர்களில் பல கணங்கள் இருக்கிறது. அதனால்தான் பல கணத்து எவையானாலும் என்று பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார். பல பல கணங்களில் அது எந்த கணம் இருக்கிறது, இதுதான் அதுதான் என்று நாம் கண்ணுக்கு தெரியாத, உருவம் தெரியாதவற்றுக்கு மானிடர்கள் தங்களுக்கு அறிந்த பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள். அதற்கும் காரண காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. தன்போக்கிலே எதையும் முன்னோர்கள் பெயரை சூட்டவில்லை. மாடசாமி, சுடலை மாடன், இசக்கி, முனி என்றெல்லாம் சொன்னாலும் அது ஏதோ ஒரு காரணத்தோடு, அதற்கு ஒரு விளக்கத்துக்கு, ஒரு பெயருக்கு ஒரு விளக்கத்துடன் அந்த பெயர்கள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டது. அப்படி இந்த கட்டுக்காவல்களிலே இந்த பலிகளை கொள்ளுதல் என்பதும் ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் சாமானிய நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எனக்கு இவ்வாறான சோதனைகள் வராமல் நான் இவ்வாறு சிறு தெய்வம், சிறு தேவதை, அது தெய்வம் என்ற சொல் இங்கு ஞானிகளால் பயன்படுத்தப்படவில்லை. தேவருக்கே தேவர்களிலே கூட இத்தேவர் தேவர், இவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தே மெய்த்தேவர் தேவருக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசகப் பெருமான் கூறு. மேற்கண்ட பாடலில் மணிவாசகப் பெருமான் இத்தேவர் தேவர், இவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவருக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று கூறுகிறார். அதில் இருந்த முக்கியமான வார்த்தை, பல தெய்வங்களாக பேசப்பட்டாலும் அவை தேவதை நிலைகளில் இருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லுகிறது. அதற்கு பிறப்பும் இறப்பும் உண்டு என்கிறது நம்முடைய சாஸ்திர நூல்கள். அவர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பது பலவிதமான பற்றுகள் அந்த தேவதைகளுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் அது வினைகளை செய்கிறது.
அது வினைகள் நீங்கிய நிலையிலும் பற்றுக்கள் நீங்கிய நிலையிலும் அந்த தேவதா சக்திகள் இல்லை. அவை ஒன்றை எதிர்பார்க்கிறது, ஒன்றை வழங்குகிறது. இந்த செயல்கள் நடக்கிற வரை இந்த பிறவி சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் நிற்காது. அதனால்தான் இந்த நிலையில் பற்று ஏதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் என்று கூறுகிறார். இறைவனுக்கு எந்த விதமான பற்றுக்கோடுகளும் இல்லை. நாம் தாம் இறைவனை பற்றி கொள்ள வேண்டுமே தவிர, இறைவன் பற்றி கொள்ளும் பொருள், இறைவனுக்கு வேண்டும் பொருள் என்பது எதுவுமே இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அப்படி தன்னைத்தானே தானாக இருக்கும் ஆற்றல் பெற்ற அந்த இறைவனை நான் பற்றி நின்றேன், அவரே மெய்த்தேவராக ஆகிறார் என்பது இந்த மணிவாசகருடைய பாடலில் அந்த நுணுக்கமான குறிப்பு. தேவதா நிலைகளில் பல தெய்வங்கள் வழிபடப்படுகிறது. எங்கு தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் அது போய் சேரும் இடமும் அந்த தெய்வங்கள் வழியாக அருள் செய்பவரும் அந்த இறைவன். இதை சித்தாந்த சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவார். மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான் அடிகள் அறிந்து அருள்வானன்றே என்று சிவஞான சித்தியார் கூறுகிறது. நீ எந்த பெயரில் எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினாலும் மாதொரு பாகமாக உடைய அந்த ஈசனே வந்து அதை அருள்கிறார். இங்கு உருவங்கள் வேறாக இருக்கலாம், வழிபடும் முறைகள் வேறாக இருக்கலாம். அவை மானிடருடைய உள்ளப்பாங்கினை பொறுத்து, பக்குவ நிலைகளை பொறுத்து அது அமைகிறது. அதை இறைவன் இவ்வித கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை. பல பல நிலைகளை தாண்டி வந்து சேரட்டும் என்று அனுமதிக்கிறார் இந்த ஜீவனை. ஆகவே இந்த ஜீவன் கண்முன்னால் தெரிகிற அனந்த கோடி வழிகளில் ஏதோ ஒரு வழியில்தான் சிறந்தது, இவ்வாறு செய்தால்தான் தெய்வங்கள் திருப்தி அடைகிறது என்று காலம் காலமாக பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த காலதேச வர்த்தமானங்களை பொறுத்து ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய நாட்டிலும் வெளிநாடுகளிலும். அவ்வாறு அவர் கூறும்போது, நீ எந்த தெய்வத்தை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம். அதனுடைய மூலசக்தி அந்த சிவபெருமான் மாதுரு பாகனாக, உமை ஒரு பாகனாக வந்து அவர்தாம் அருள் செய்வார். மற்ற தெய்வங்கள் என்று மானிடர்கள் வணங்குகிற அந்த தேவதா நிலைகள் உள்ளவை ஒரு குறிப்பிட்ட அளவு அருளை செய்ய முடியும். குறிப்பிட்ட அளவு அந்த வினை பயன்களை சற்று மாற்றவும் குறைக்கவும் செய்யும். இவர்களுக்கு வந்து வழி காட்டவும் செய்யும். சிலவற்றை கேட்கவும் செய்யும், சிலவற்றை கொடுக்கவும் செய்யும். என்றால் இது ஒரு இடைப்பட்ட ஒரு பதவி நிலை. மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும், அவைகளுக்கு மீண்டும் பிறவியும் இருக்கிறது, இறப்பும் இருக்கிறது. மேல் வினையும் செய்யும். அது வினை தீர்ந்த நிலை அல்ல, அது இடைப்பட்ட நிலை. மனித வர்க்கமாக இருந்த ஒரு ஜீவான்மா தேவதை நிலைகளுக்கு உயர்கிற ஒரு தன்மை என்ற ஒரு இடைப்பட்ட நிலை இருக்கிறது. அதுதான் குலதெய்வம் என்றெல்லாம் வந்தது. இந்த குலத்தில் அவர்கள் உதித்த அந்த குலத்தில் சிறந்தவர்கள், தலை சிறந்தவர்களே குலதெய்வம் என்று வணங்கப்பட்டார்கள், வணங்கப்படுகிறார்கள். அதற்கு பல அந்த குலதெய்வ வழிபாடுகளிலும் பல பிரிவுகளெல்லாம் இருக்கிறது. நான் முன்பே கூறியதாக எனக்கு நினைவு. இல்லாவிட்டால் மீண்டும் அதை பற்றி விரிவாக நான் கூறுகிறேன். அவ்வாறு அந்த குலதெய்வ நிலையிலும் இருக்கும், அதற்கு மேல் கணங்கள் என்ற நிலையில் இருக்கும், பலவிதமான யக்ஷன் யக்ஷி யக்ஷணிகள் என்ற நிலையில் இருந்தும் அவைகள் உதவுகிறது. ஆனால் அவைகள் மேல்வினை செய்கிறது. ஆகவே வேதனைப்படும். பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும், வேதனைப்படும்.
ஆகவே இவை இயலாதான் வந்து அருள் செய்வான். இந்த எந்தவிதமான உபாதைகளும் இல்லாதவர், எந்த வினைகளுக்கும் கட்டுப்படாதவர், காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்த இறைவன் வந்து இந்த தேவதா சக்திகள் மூலமாக அந்த அருளை செய்பவனும் அந்த இறைவனாகவே இருக்கிறார் என்று நம்முடைய ஞானிகள் மனிதர்களுக்கு எழுகின்ற பல ஐயப்பாடுகளை தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இது காலத்தால் மறக்கப்பட்டு அவ்வாறு நழுவி போன காரணத்தால் இன்று பல கேள்விகள் கண்முன்னால் விடை தெரியாமல் இருக்கிறது. அல்லது அவரவருக்கு தோன்றிய விடைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சுருதி வாக்கியம் என்று சொல்வார்கள். முன்னோர்கள் எதை உண்மை என்று கண்டு கூறினார்களோ அந்த வாக்கியங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அதை அனுபவத்திலும் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்த பிறகு நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளலாம். சிலர் எந்த தெய்வங்களையும் வணங்காமல் ஒரே தெய்வ வழிபாட்டில் இருப்பார்கள். அந்த ஒரு தெய்வ வழிபாட்டில் இருந்தால் இறைவனுடைய நிர்வாகப் பிரிவில் இருக்கிற பல தெய்வங்களும் இவன் கேட்காமலே வந்து உதவி செய்யும். இவையெல்லாம் அனுபவத்தால் பார்த்தவை. இதை பல ஞானிகள் பல சித்தர்கள் தங்கள் வாழ்வில் இதை பயன்படுத்துகிறார்கள். இயற்கையிலேயே இந்த மண்ணிலே கணக்கில்லாத இது போன்ற தேவதா சக்திகள் ஒரு மனிதனுக்கு உதவுகிறது. அதற்கான நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த இறை நிர்வாகத்தில் ஒன்றுதான் என்று இறைவன் வைக்கவில்லை. கணக்கில்லாத கண்காணிப்புகள் மனித நிர்வாகத்திலே எத்தனையோ அந்த காவல் அடுக்குகள் இருக்கிறது. உளவுத்துறை என்று கூட இருக்கிறது. இன்னும் பல கண்காணிப்பு, ஒரு கண்காணிப்பை கண்காணிப்பதற்கு வேறு ஒரு கண்காணிப்பு என்றெல்லாம் மனிதர்களே இவ்வளவு யோசிக்கிறார்கள். அதனால் இறைவன் அவருடைய நிர்வாக அடுக்கு ரகசியங்களை பல விதங்களில் வைத்திருக்கிறார். இதன் சூட்சுமங்களை மேலும் பார்க்கலாம். நன்றி.